அல்லேலூயா. ஒரு மனுஷன் விதை விதைக்கும் போது எப்படி மழையானது அந்த விதை மேலே பட்ட உடனேயே அந்த விதை எப்படி முளைக்கி எழும்புதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்த பிறகு அது உங்களை ஆசீர்வதிக்காம அவரிடத்துல திரும்பி போகாது. அல்லேலூயா. அந்த உங்களை ஆசீர்வதித்த பிறகுதான் சொல்லுவான், நான் இந்த பிள்ளைகளை என்ன செய்தேன், ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா தேவன் சாத்தியம் இல்லாதவர்களே சாத்தியமாக்குறவர். அநேக வேதத்தில் நீங்கள் வாசிக்க போக பார்க்கும் போது நேற்று தினத்தை என்ன இல்லை, கடன் பிரச்சனையோடு ஒரு பெண் இருக்கிறார். ஆனா கொஞ்ச நேரத்தில் கடன் பிரச்சனை, அதே சில மணி நேரத்தில் கடன் பிரச்சனை என்ன செஞ்சது, மாறி போய் விட்டது. சில இடத்துல பஞ்சம், என்னது கோதுமையை சாப்பாட்டுக்கே வழியிலேன்னு ஜனங்கள்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அதே இரவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து என்று சொன்னால் தானியங்கள் அந்த இடத்துல என்ன செய்யுது, விற்கப்படுது. கழுத தலையே நின்னது வெள்ளி காசுக்கு வாங்கினாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அடுத்த நாளே என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த கோதுமை விற்கப்படுது. அதே போலதான் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை என்கிறது உங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தையிலே நான் ருசித்ததுனாலே, தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினாலே நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னா நான் யாரை நம்பி கொண்டிருப்பேன்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதனால சபையில் அடிக்கடி சொல்லுவேன், பேசக்கூடாது, பொண்ணுங்கள் நோண்டக்கூடாது, வசனத்தை கவனமா கேட்கணும்னு சொல்லி. ஏன்னா இது ஜீவன் உள்ள வார்த்தை, இது உயிர் உள்ள வார்த்தை. ஒரு மனுஷனை என்ன செய்து மேன்மையாய் வைக்கிறது இந்த வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் வீட்டை விட்டு என்ன செஞ்சோம், துரத்தப்பட்ட நிலைமை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமை. நானும் சிஸ்டர் என்ன செஞ்சிருக்கோம், நேர் நகரில் குடியிருக்கிறேன். நேர் நகரில் குடியிருக்கும் போது அங்கே ஏன் நேர்நருக்கு போனோம், சிங்கானூர்ல இருந்து ஏன் நேர்நருக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே வாடகை கம்மி, 250 ரூபா வாடகை, அப்புறம் 350 ரூபா இப்படிமா ஏறிச்சு. அதனால நான் இங்கே புளியோட சர்ச்சுக்கு எங்கே வருவேன், ராமநாதபுரத்துக்கு சர்ச்சுக்கு வருவேன். அந்த சர்ச்சுக்கு அங்கே வரும்போது பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அங்கிருந்து நடந்து எங்கே செய்வோம், இந்த நேர்நகர், காலப்பட்டி நேர்நகருக்கு போய் கொண்டு இருப்பேன். அப்ப என் உணர்வு, என் சிந்தனை, என் நாவு எல்லாமே எதுல ஊறிக்கொண்டு இருக்கும் சொன்னால் தேவனுடைய வசனத்துல ஊறிக்கொண்டு இருக்கும், தேவனுடைய பாட்டுல ஊறிக்கொண்டு இருக்கும், துதித்து கொண்டு இருப்பேன். தேவன் ஏதோ ஒரு காரியம் செய்வார். அந்த நேரத்துல எனக்கே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு, தேவன் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையா. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு வறுமை எங்களை என்ன செஞ்சது, திடீர்னு ஒரு வறுமைக்குள்ள போய்விட்டது. எனக்குள்ள ஒரு மனசுள்ள கேள்வி வந்து கொண்டிருக்கும் போதுதான், இது இனி வேலைக்கு போய் நாங்கள் எப்படி சாப்பிட்டு, எப்படி பிள்ளைகளை காப்பாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படி நம்ம உயர்த்த முடியும், சாத்தியமே இல்லையே. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி அந்த நினைக்க சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ராமநாதபுரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் தோண்டினார். திடீர்னு ஒருத்தர் தோண்டி என்ன செய்தார் சொன்னால், ஹலோ பிரதர் ரவி என்று சொன்னார். யாரையா அப்படி திரும்பி பார்க்குறேன், பாக்கெட்ல இருந்து ஒரு பணத்தை கையில் கொடுத்தார். அல்லேலூயா. பணத்தை கொடுத்த உடனே பணத்தை பார்த்து விட்டு அவரை திரும்பி பார்க்கிற, இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல. அல்லேலூயா. அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தருத்தனியம் மாறுச்சு. அன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறுச்சு, கஷ்டங்கள் மாறுச்சு. அல்லேலூயா. அன்று முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் படிப்படியா உயர்த்தினார். அல்லேலூயா. ஏன்னா உயர்த்துவதற்கு வருஷங்கள் வேண்டாம், நாட்கள் வேண்டாம், ஜெபம் பண்ணி ஜெபிச்சு கொண்டிருக்கிற வேண்டாம். தேவனுக்கு நீங்க உண்மை உத்தம ஆராதிப்பை என்று சொன்னால் எந்த நேரத்தில் வேணாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா.